ஒரு நல்ல ஆன்மீகவாதி எப்படி அடையாளம் பார்க்கிறது? ஒரு நல்ல ஆன்மீகவாதியோட கடமை என்ன? ஒரு நல்ல ஆன்மீகவாதி எப்படி இருப்பாரு? அவருக்கான தகுதி கடமைங்கிறது என்ன? இப்ப நான் நல்ல ஆன்மீகவாதியா, இல்ல ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள இருக்கிற ஆன்மீகம் சரியான பாதையில தான் போகுதா அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். முதல்ல ஆன்மீகம்னா என்னன்னு தெரியணுமா இல்லையா? ஆன்மீகம்னா வேற ஒன்றும் இல்லை, நான் ஏன் பிறந்தேன், என்ன உள்ள இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறது என்னது, அதுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்க பார்க்குறோம் பார்த்தீங்களா? அதுக்கு பின்னால் இருக்க அறிவியல் என்னன்னு, அதுக்கு பேர் தான் ஆன்மீகம். ஒரு ஸ்டடி, ஒரு கல்வி முறை இருக்கு. நான் இயங்குறேன், இந்த இயங்குறதுக்கான சக்தி எங்கேருந்து வந்துச்சு, அதுக்கும் நமக்கு என்ன கனெக்ஷன் தேடி டிராவல் பண்ணுறீங்களா, இந்த பாதைக்கு பேர் ஆன்மீகம்னு பேர். ஒரு உண்மையான ஆன்மீகவாதி அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரகசியத்தை எல்லாம் தேடி போய் ஓரளவுக்கு உணர்ந்து வச்சுருப்பாங்க இல்லையா, இவங்க தான் உண்மையான ஆன்மீகவாதி. ஆமாங்க, இதுக்கு பேர் பிரபஞ்சம், இதுவும் ஒரு பிரபஞ்சம், இது பேரண்டம், இது சிற்றண்டம், அங்கே பேரண்டத்தில் என்னவெல்லாம் இருக்கோ அது சிற்றண்டத்தில் இப்படியெல்லாம் இருக்குது, இதை இப்படி இப்படி பயன்படுத்தினா வாழ்க்கையை ஜெயிக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த அறிவியலை தெரிஞ்சு வச்சவங்க அத்தனை பேருமே ஆன்மீகவாதி தான். ஒரு ஆன்மீகவாதியோட கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுக்கம், அன்பு. இந்த ஆன்மீகவாதியோட கடமையில் ஒரு 3 விதமான விஷயத்தை யாரும் மறந்துடவே கூடாது. ஒழுக்கம், அன்பு, அமைதி. ஏன்னா இதுதான் உண்மையான ஆன்மீகத்தினுடைய அடையாள சின்னங்கள். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்மெல்லாம் பழனின்னா பாத யாத்திரை வருவோம், அந்த தை மாதம் ஆயிடுச்சுன்னா அரோகரா போட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் நம்மக்கிட்ட ஒழுக்கம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட இருக்காது. எதை தின்னாலும் ரோட்டில் குப்பையை போட்டு கண்ட இடத்துலையும் யூரின் மோஷன் எல்லாம் போய் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கே 1 மாதம் ஆகிற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிடுவோம். இப்போ நாம் ஆன்மீகவாதியா? சத்தியமாக கிடையாது. பழனி மலை அப்படிங்கிறது போகர் பெருமான் வாழக்கூடிய மலை. ஏன்னா நம்ம பழனியில் இருக்கோங்கிறதுனால அதைத்தான் எடுத்துக்காட்டுக்கு எடுக்க முடியும். சித்தர்கள் அப்படின்னாலே பேரமைதிக்கு சொந்தக்காரங்கன்னு அர்த்தம். அங்கே தான் கொட்டு மேளம் டம்மு டும்முன்னு அடித்து அந்த பழனியவே கேவலப்படுத்தி வச்சிடுறது. இப்போ இது ஆன்மீகமா? சத்தியமாக கிடையாது. ஒழுக்கம், நமக்கு முன்னால் போகிறவன் நமக்கு பின்னால் வர்றவன் எல்லாத்துக்கிட்டையும் ஒழுக்கத்தையும் ஒரு அன்பையும் காட்ட தெரியல அப்படின்னா நாம் எப்படி ஆன்மீகவாதியாக இருக்க முடியும்? ஒரு நல்ல ஆன்மீகவாதி தனக்கு உள்ளும் தனக்கு வெளியிலும் அன்பை விதைக்க தெரிந்தால் அவன் தான் நல்ல ஆன்மீகவாதி. ஒரு நல்ல ஆன்மீகவாதி தன் உள்ளும் தனக்கு புறத்திலும் அமைதியை காட்ட தெரிஞ்சா, வெளிப்படுத்த தெரிஞ்சா அவன் தான் ஆன்மீகவாதி. ஒரு நல்ல ஆன்மீகவாதி தன்னிலும் தன்னை சுற்றிலும் ஒழுக்கத்தை விதைக்க தெரிஞ்சா அவன் பேர் ஆன்மீகவாதி. இதெல்லாம் இல்லை அப்படின்னா நாம் எப்படி ஆன்மீகவாதியாக இருக்க முடியும்? ஒரு நல்ல ஆன்மீகவாதியோட கடமை இந்த தேசத்தை ஒழுக்கமானதாகவும் நேர்மையானதாகவும் தூய்மையானதாகவும் வச்சுக்கிறதுக்கு அவன் முயற்சி எடுக்கிறவன் பேர் தான் ஆன்மீகவாதி. சும்மா கடவுள் பேரை சொல்லி காசை உண்டாக்கி ஆடம்பரமாக வாழ்கிறதில்ல. தன்னை சுற்றிலும் அமைதி, தூய்மை, ஒழுக்கம், இந்த 3 விஷயங்களையும் பரவச் செய்வது ஒரு நல்ல ஆன்மீகவாதியினுடைய கடமை. திருநள்ளார் கோவிலில் நல தீர்த்தம் போய் பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் வாந்தியே நான் எடுத்ததில்லைன்னு சபதம் பண்ணிக்கிட்டு திரிகிறவனுக்கு கூட வாந்தி வந்துடும். ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது அவ்வளவு கேவலமான ஒரு வழிகாட்டுதல். இருக்கிற ட்ரெஸ்ஸை பூரா கழட்டி அந்த குளத்தில் போட்டு வந்துரு, அப்போ தான் அவன் பாவம் தொலையும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் என் வீட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்குறீங்க, அந்த தண்ணியில் நான் போட்டிருக்கிற என்னுடைய ஜட்டியை முக்கி இந்த குடின்னு சொன்னால் நீங்கள் குடிப்பீங்களா? எப்படிங்க ஒரு புனிதமான தீர்த்தத்தில் போய் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டு பின்னாடி வரவன் எக்கட விட்டு போகணுன்னு நினச்சா இதுக்கு பேர் தோஷம் விலகுனதை எப்படி எடுத்துக்குவீங்க? தோஷம் புதுசாக உருவாகுதுன்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய கர்ம கணக்கு செஞ்சுட்டு வர்றீங்க தெரியுமா? ஒரு கோயிலில் போய் குப்பையை போட்டு, ஒரு கோயில்னா நீங்கள் குப்பையை போட்டதுக்கு அப்புறம் அந்த வழியில் இன்னும் பல பேர் நடந்து வர போகிறாங்க. நீங்கள் எச்சில் துப்பி அதே இடத்துல இன்னும் பல பேர் நடந்து வர போகிறாங்க. நீங்கள் அசிங்கம் பண்ண இடத்துல இன்னும் பல பேர் நடந்து வர போகிறாங்க. அப்போ பாவம் சேருமா புண்ணியம் சேருமா? ஏன் இந்த சிந்தனை உங்களுக்கு வரல? நல்ல ஆன்மீகவாதி தனக்கு மட்டுமல்ல, தனக்கு பின்னால் கூட இருக்கக்கூடிய யாருக்குமே அமைதி கெட்டக்கூடாது, ஒழுக்கம் கெட்டக்கூடாது, தூய்மை கெட்டக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பான். அவனுக்கு பேர் தான் ஆன்மீகவாதி. அவனால் இந்த தேசம் தலை நிமிர்ந்து நிற்கும்.
இந்த நாட்டுக்கு அப்படிப்பட்ட ஆன்மீகவாதிகள் தேவை. அப்படிப்பட்டவங்களால தான் இந்த தேசம் தலை நிமிர்ந்து நிற்போம். ஒவ்வொரு தேசமும் ஆன்மீகத்தில் உச்சநிலையில் இருந்தால் தான் அந்த தேசம் வளர்ச்சி அடையுங்கிறது உண்மை. நீங்கள் ஆன்மீகம்னா இந்து, கிறிஸ்துவம், முஸ்லீம் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. அதுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாது. ஆன்மீகம் என்பது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒளிந்துள்ள சுய ஒழுக்கம், பேரமைதி, தூய்மை. கடவுளுக்கு பேரே அதாங்க. ஒழுக்கம், தூய்மை, அமைதி தான் கடவுளுடைய இன்னொரு சொரூபமே. அதுவே நமக்கு புரியலை அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு ஆன்மீகவாதி தன் குடும்பத்திலும் சரி, தன்னை சுற்றிலும் சரி, இந்த 3 விஷயங்களை பரவச் செய்யும் முயற்சிகளை எடுத்தால் அவன் தான் சுத்தமான ஆன்மீகவாதி. அவனால் தான் இந்த சமூகமும் இந்த தேசமும் தலை நிமிர்ந்து நிற்கும். ஒரு நாட்டிற்கு அப்படிப்பட்ட ஆன்மீகவாதிகள் கணக்கு வழக்கு இல்லாமல் தேவைப்படுறாங்கங்கிறது தான் உண்மையும் கூட. குருவே சரணம்.